ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது. மங்கள்தீப், இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள். இதில் எப்படி இந்த சனியால் என்ன நடக்கும்? குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சனி இங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் 2.5 ஆண்டுகள் உலகத்தில் நிம்மதியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா குரு வீட்டுக்கு சனி வந்த காலகட்டத்தில் தான் ஏற்கனவே கொரோனா நிறைய பார்த்தோம். நோய் உபத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம நிறைய விஷயத்தில் நிறைய இஷ்யூ நிறைய சேனலில் பேசுனது தான். மெடிக்கல் புரட்சியெல்லாம் பயங்கரமாக ஏற்படும். ஏன்னா புதன் வீட்டுக்கு குரு வரார், சனியுடைய வீட்டுக்கு ராகு வரக்கூடிய காலகட்டம். விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சி எல்லாம் ஓஹோன்னு வரும். ஆனால் என்ன, மனிதன் வக்கரமாக ஆவான். அந்த சனி குரு வீட்டில் இருக்கிற சரியான வக்கரமாகும். தப்பாக தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் கூட நிறைய தலைவர்கள், தமிழ்நாட்டில் நிறைய பிரபலங்களுக்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கணும். தேக ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருடைய ராசியெல்லாம் நமக்கு தெரியும். தீவிரவாத தாக்குதல் கண்டிப்பாக இந்தியாவில் வரும், கண்டிப்பாக வரும். சனி குரு வீட்டில் இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா அதுக்கு அடுத்தது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். இதெல்லாம் வரும் ஒன்று ஒன்றா. இதெல்லாம் பார்த்து தான் இந்த பலன். ஏதோ சனி வந்தால் சனியை மட்டும் பார்த்து ஜோசியம் சொல்கிறது. மேலை நாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மத கலவரங்கள், இன மோதல்கள், தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்தந்த மண்ணு மக்களுக்கு தான் முக்கியத்துவம்னு எடுப்பாங்க. அப்போ நம்மெல்லாம் போய் பொழைக்க போனோம் இல்லையா, நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பிரளயம்லாம் ஏற்படும். இயற்கை பஞ்சபூதங்கள். குரு வீட்டில் சனி இருக்கிற காலத்துலலாம் நிலநடுக்கம் புரட்டிடும். தண்ணியெல்லாம் கொட்டாது. குற்றால அருவியே மலை மாதிரி வரும். மலையை வெட்டி எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் மொத்தமாக பொழக்கும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரின்னு நினைக்காதீங்க, வேர்ல்டு ஃபுல்லாக. கடல் வாழ் உயிரினங்களுக்கு பெரிய ஆபத்து வருமா இந்த குரு வீட்டில் சனி இருக்கிறச்சு. தீப்பிழம்புகள் நிறைய வருமா. அப்போ எளிது தீப்பற்றக்கூடிய இடங்களெல்லாம் பார்த்துக்கணும். விமான விபத்துகள், ரயில் விபத்துகள், கப்பல் விபத்துகள். இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, மகாமகத்திலெல்லாம் இந்த மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடம். அக்னீஸ்வரர் கோயிலான திருவண்ணாமலையில் கூட கிரிவலத்திலெல்லாம் கூட இந்த மக்களுடைய ஸ்டாம்பேட் ஆகுமா. கொஞ்சம் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கும். மேல்மலையனூர், திருச்செந்தூர், இந்த 5 லட்சம் 10 லட்சம் வரக்கூடிய மக்கள் எப்போவுமே வருஷம் வர்றது தானே, மாதம் வர்றது தானேன்னு அப்படியே விடக்கூடாதான் காவல்துறையினர்களும் அரசு இயந்திரங்களும். ஏன்னா இந்த கும்பலாக இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள், சிலிண்டர் வெடிக்கிறது, வண்டியில் ஏதாவது இருக்கக்கூடிய சிலிண்டரு வெடிக்கிறது, மக்களுக்கு கொஞ்சம். அதனால் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த சமைக்கிறது இதெல்லாம் இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும்.